இந்த ஒரு வாரமாக தீபாவளி டைமு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் நம்ம சூரியன் கொஞ்சம் கண்ணை திறந்துருக்காப்புல. அதனால் இன்றைக்கி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மழை காலங்காட்டி வீடியோ எடுக்க முடியல சரியா, அதனால இந்த வீடியோ வரல. பாருங்கள், வெயில் சும்மா கொளுத்துது. பேஞ்சா ஒரே முட்டை மழை பெய்யுது, விட்டால் ஒரே முட்டை வெயில் விட்டுருது. இந்த கோழி 3 குஞ்சு பொரிச்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து காமிச்சிட்ருந்தேன். தீவனத்தை போட்டு விட்டோம். நாங்கள் எப்படி கொத்தி சாப்பிடுதுன்னு நல்லா பொறுக்கி தரும் குஞ்சுகளுக்கும். இது நாங்கள் 4 கால் நண்பர். தண்ணிக்கு தீனிக்கு தட்டு இருக்குது. வெயில் ஜாஸ்திங்காட்டி தண்ணி எப்பயுமே இருக்கும். நான் வந்துட்டு சாப்பாடு மட்டும் நைட்டில் போடுவோம். நல்லா பெருசாகிட்டாப்புல. நல்லா வெயில் காலத்தில் வெயில் நிறையா இருந்துச்சுன்னா அதை இதுக்குள்ளே போய் படுத்துக்கிறாப்புல. நல்லா ஈரமாக இருக்குது. வெயில்னா மேலே ஏறி ஆடுறாப்புல. உனி தான் எல்லாத்துக்கும் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் கண்ணில் கூட இருக்குது. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை பிடிங்க எடுத்தால போட்டுருவோம். மரத்துக்கல்ல இருக்குங்காட்டி அவ்வளோக்கு வெயில் இல்லை. வீடியோ எடுக்கிறியானா உழைக்கிது. இங்கே இருந்த ஷெட்டு எங்கேன்னு கேட்காதீங்க, ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் பிரித்தாச்சு. எல்லாம் மழை பெஞ்சிட்டே இருந்தங்காட்டி. இன்னும் இந்த ஒரு கூண்டு மட்டும்தான் இருக்குது. நைட்டில் சேவல் மூடி வச்சுருக்கோம். ஒரு கூண்டு புது கூண்டுன்னு எடுக்கணும். அது வரைக்கும் இந்த கூண்டு தான். இப்போ கோழி வந்துட்டு கொடாப்பில் தான் அணையுது. அதனால் சேவலுக்கு மட்டும்தான் இந்த கூண்டு. இதெல்லாம் பாருங்கள், நம்ம கல் வச்சு கட்டியிருந்து கல் மட்டும் எடுக்காமல் இருக்கோம் இன்னும். ஏன்னா வந்துட்டு நடுவில் ஒரு கூண்டு வச்சிட்டோம்னா சுற்றி தண்ணி உள்ளே போகாது. அதனால தான் அந்த பிளானிங்கில் தான் இருக்குது. இந்த கூண்டு வந்துட்டு அந்த ஷெட்டுக்குள்ளே வச்சுருந்த கூண்டு. இந்த கூண்டு எடுக்கலைன்னா சேவல் நைட்டில் இதில் தான் அடையும். அடுத்து ஆட்டு ஷெட்டு இன்னும் வந்துட்டு க்ளீன் பண்ணல. இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு மலை ஏற்றத்தில் சாரில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் மெஷ்ஷு கட்டிட்டோம் சுற்றியும். பாருங்கள், அந்த எட்ஜிலேருந்து ஃபுல்லாக வந்து கட்டியாச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த சாரல் படுறங்காட்டி தான் உள்ளெல்லாம் ஈரம் ஆகுது. இன்னும் ஈரம் லைட்டாக அவங்க காயில் ஒவ்வொரு பக்கம் காஞ்சிருக்கு, ஒவ்வொரு பக்கம் காயில். கோழிக்கு எப்பவுமே வந்துட்டு நீட்டாக தண்ணி தொட்டி கழுவி தான் தண்ணி ஊற்றி வைப்போம். லவ் பேர்ட்ஸ்லாம் மேலே பானைக்கு மேலே போயிடுச்சு. தீனி வந்துட்டு இல்லை, தினை வந்துட்டு இன்றைக்கி தான் போய் வாங்கிட்டு வரணும். அதனால் வெறும் தண்ணி மட்டும் தான் வச்சுருக்கோம். இந்த மழை காலத்துலலாம் சுடுதண்ணியே வைங்க. எந்த பெட்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு மஞ்சத்தூள் கலந்து வைங்க. தீனில் வாங்கட்டி வெறும் முருங்கைக்கீரை மட்டும்தான் போட்டிருக்கோம். முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடும். மேலேயே தான் இருக்குது. தீனி வந்துட்டு வைக்கணும். இன்றைக்கி தான் போய் வாங்கிட்டு வரணும். முன்னாடியே சொல்லியிருப்பேன் க்ரீன் மெஷ்ஷு கட்டியிருக்கோங்க. இந்த ஆங்கில வந்துட்டு ஒரு 1.5 அடிக்கு கேப் விட்டு கம்பி போட்டு கட்டியிருக்கோம் இழுத்து. கீழே வந்துட்டு இழுத்து வச்சு ஆணி அடிச்சிருக்கோம். பாருங்கள், நல்லாவே இது இருக்குது. அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். செடி நல்லாவே வளர்ந்துருச்சு. ஒவ்வொரு வீடியோவில் அதுதான் சொல்கிறேன். இருந்தாலும் செடி வளர்ந்துட்டே தான் இருக்குது. பாருங்கள், மீன் பாருங்கள். நிறையா வந்துட்டு செடி வளர்ந்துக்குச்சு. உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியல இப்போதைக்கு. நல்லா கலராக கப்பீஸ் வேணால் இருக்குது. பாருங்கள், எட்ஜு வரைக்கும் தண்ணி நிற்கிது. மேலே எட்ஜு வரைக்கும். இதெல்லாம் இப்போ கவனிக்கிறதே இல்லை. இதெல்லாம் இன்றைக்கி போட்ட குட்டி. பாருங்கள், இன்றைக்கி போட்டதுக்கும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். சின்னதாக இருக்க வந்துட்டு இன்றைக்கி போட்டிருக்குது.
கொஞ்சம் பெருசெல்லாம் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம். பாருங்க எப்படி உழைக்குதுங்க. ஆட்டுக்கெல்லாம் வெயில் அடிக்கிறங்காட்டி கொண்டு வந்து வெளியே கட்டியிருக்கோம். பாருங்க ஊரா விட்டுருங்க எப்படி போகுது. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியே கட்டியாச்சு. பார்த்துங்க க்ரீன் மெஷ்ஷு கட்டியிருக்க சொன்னேன்ல, பாருங்க எல்லாம் கொண்டு வந்து கட்டியிருக்கோம். இங்கே தான் இந்த குட்டிக்கு தான் வெள்ளாட்டுலேயே சின்ன குட்டிக்கு வந்துட்டு வயிற்றுல போயிட்டுருக்கு பாருங்க. நம்மளை பார்த்தோன்னா எல்லாம் ரோட்டுக்கு வராங்க. இந்த குட்டிலாம் எப்பயுமே படுத்துகிட்டே தான் இருக்கு. குரம்ப குட்டி இது வந்துட்டு வெள்ளாடு மேயுது ஒரு அளவுக்கு. இல்லை மழை சீசன் முடிஞ்சங்காட்டி மேயுது. மழையும் வந்துட்டு நான் விட்டப்பாடு இல்லை, அங்கங்கே கருக்கள் ஏறி தான் நிற்கிது. ஃபுல்லாக லைனில் கட்டியிருக்கோம் பாருங்க, லைனாக.